தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 66, வினை தூய்மை. குறள் எண் 658. கடிந்தோரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், தீயவற்றை தீயவை என்று வெறுத்தொதுக்காமல் அவற்றையே மேலும் மேலும் தொடர்ந்து செய்தாருக்கு முதலில் நன்மைகள் வருமானாலும் முடிவில் அத்தீய செயல்கள் மிகுந்த துன்பத்தையும் கேட்டையுமே தரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், தீய செயல் என தெரிந்தும் மேலும் மேலும் அதையே செய்பவர்க்கு அச்சமயம் நன்மைகளே நடக்குமாயின் ஒரு நாள் நிச்சயம் அதுவே அழிவை கொடுத்துவிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.